உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போ லக்ஷ்மியை பத்தி மட்டும்தான் யோசிக்கிறேன், வேற எதை பத்தியும் யோசிக்கிறது இல்ல. கொஞ்ச நாள் நான் கூட அவளுடைய அருமை தெரியாம தானே இருந்தேன். லக்ஷ்மி இந்த வீட்டுக்கு ஏத்தவே இல்ல, அவ இந்த வீட்டுல இருக்கிறது நல்லது இல்ல, ஒரு கெட்ட சகுனம்னு. ஆனா கடவுள் சரியான நேரத்துல என் கண்ணை திறந்துட்டாரு. அம்மா லக்ஷ்மி இருக்காளே, அவதான் நம்ம வீட்டுக்கு மகாலட்சுமிமா. அவதான் நம்ம வீட்டுக்கு உயிர், நம்ம வீட்டோட ஆத்மா அவ. நம்ம குடும்பத்தை கட்டி காப்பாத்துறதுக்காக எவ ஒருத்தி தன்னோட உயிரை கூட பொருட்படுத்தலையோ அவ எப்படி கெட்ட சகுனமாவா? இத நீலம்க்கு சொன்னா புரியவே மாட்டேங்குது. அது வேற ஒண்ணு இல்லப்பா, இந்த பிடிவாதம் பல நேரங்கள்ல மூளையை யோசிக்க விட மாட்டேங்குது. புரிஞ்சாலும் புரியாத மாதிரியே இருப்பாங்க. நானும் இங்க தானே இருக்கேன். நம்ம லக்ஷ்மி மேல எனக்கு அதிகமான நம்பிக்கை இருக்கு. அது ஏன் தெரியுமா? நானும் மருமகளாயிருந்து இப்ப மாமியாரா இருக்கேன். அவளை எல்லாரும் திட்டும்போது நானும் வாய மூடிக்கிட்டு பேசாம தானே இருந்தேன். ஆனா அந்த பொண்ணு அது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு மௌனமா நின்னுட்டா. அவளோட இந்த நல்ல குணம்தான் என்னோட இதயத்துல அவளுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுக்க வச்சுது. ஆனா இந்த நீலம், அவ இப்படியே இருந்தான்னு வையே, ரிஷியும் லக்ஷ்மியும் ரொம்ப கஷ்டப்படுவாங்க சொல்லிட்டேன். நீலமோட பிரம்ம எப்பதான் போகுமோ? போகும்மா, அவளோட பிரம்மை அழிஞ்சு போகும். ஆனா ஒரு விஷயமா, நீலமோட அந்த பிரம்ம லக்ஷ்மிக்கு கெடுதல் பண்ண விட மாட்டேன். நிறைய கஷ்டம் அனுபவிச்சிட்டா. நீலம் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும்னா அவளோட கணவன் மட்டும் இல்ல, லக்ஷ்மிக்கு தகப்பனும் கூட. இத அவ புரிஞ்சுக்கலன்னா திரும்பவும் அவளுக்கு புரிய வைப்பேன். ஒன்னு தெரிஞ்சுக்க, எப்பவும் நான் உன் கூட தான் இருப்பேன். சரிம்மா, நாளைக்கு லக்ஷ்மியை சந்திக்க நான் போறேன். சரி சரி. பூகம்பமே வெடிச்சுடுண்டா. நீலம் கோரத்தாண்டவம் ஆட ஆரம்பிச்சிருவா. அவ கோரத்தாண்டவம் ஆடட்டும், பூகம்பமே வடிக்கட்டும், அவ கோவத்துல திட்டட்டும், அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வழக்கம் போல எத்தனையோ முறை நான் தப்பு பண்ணாட்டியும் அவகிட்ட மன்னிப்பு கேட்டிருக்கேன்ல. அப்படி இருக்கும்போது என் பொண்ணுக்காக நீலம் கிட்ட நான் திட்டு வாங்கவும் தயாரா இருக்கேன். செஞ்சுட்டு அவகிட்ட மன்னிப்பு கேட்டுறேன். சரி வா. என்ன இது? உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏன் அழுத்திட்டு இருக்கீங்க இப்போ? ஏய், அவளை விடு. இது தினமும் நடக்கிறது தான். ஒரு நாளைக்கு 4-5 தடவை இப்படிதான் அழுவா. ஆனா எதுக்கு அழறீங்க? அவகிட்டயே கேளு. ஏய் சொல்லேண்டி. கேக்குறல, என்னாச்சுன்னு சொல்லுங்க. என்னால முடிஞ்சா நான் உங்களுக்கு உதவி பண்றேன். என்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்களேன். எதுக்காக நீங்க அழறீங்க? ஏண்டி சொல்ல. அதான் அன்பா கேக்குறால, ரொம்ப அலட்டிக்காத, சொல்லு. நான் இங்க வந்து 6 மாசம் ஆகுது. என்னோட புருஷன் இன்னைக்கு என்ன முதல் முறையா சந்திக்க வந்தாரு. வெளியே வேற யாரோ ஒரு பொண்ணு கூட ஊர் சுத்திட்டு இருக்காரு. அந்த பொண்ணு ரொம்ப நாளா என் புருஷன் பின்னாடியே அலையிறா. அப்புறம் நான் எப்ப ஜெயிலுக்கு வந்தனோ அந்த பொண்ணு என் புருஷன் கூட. என் புருஷன் அவ்வளவுதான், அவரை நல்லா ஏமாத்திட்டா அவ. அட, இதெல்லாம் சகஜம்தான். பொண்டாட்டி ஏதாவது ஒரு விஷயமா வெளியே போயிட்டானா இந்த புருஷங்க இன்னொரு பொண்ணு பின்னாடியே அலைய ஆரம்பிச்சிருவாங்க. இல்ல வேற ஏதாவது பொண்ணு வந்து இவங்கள மயக்கிடுவா. இது புருஷங்காரங்களுக்கு தெரியவும் தெரியாது. மலிஷ்காவும் ரிஷி கூட இப்படிதான் பண்ணிட்டு இருப்பாளா? நான் ஒருத்தி தான் அவளை ரிஷி கிட்ட இருந்து தள்ளி வச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப நான் ஜெயில இருக்கிறதுனால மலிஷ்காவுக்கு சான்ஸ் கிடைச்சிருக்கும். அவ ரிஷிய அப்படின்னா மலிஷ்கா இது எல்லாத்தையும் வேணும்னே பண்ணாளா? அப்பதானே நான் ஜெயிலுக்கு வருவேன். அவளால ரிஷி கிட்டயும் நெருங்க முடியும். என்ன அவ வழியில இருந்து போக்குறதுக்காக இதெல்லாம் பண்ணாளா? சரி, என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க. கேஸ் டீடைல்ஸை தெரிஞ்சுக்கிறேன். நானே ஸ்டார்டிங்ல இருந்து சொல்றேன். அன்னைக்கு இங்க ஹோட்டலுக்கு ஃபுட் கிரிட்டிக்ஸ் வரதா இருந்தது. என்ன பண்றது அங்கிள்? பட் இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே எங்களுக்கு தெரியல. லக்ஷ்மி அன்னைக்கும் தெரியல, எனக்கும் தெரியல. எல்லாரும் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பணும். என்ன ஆச்சுன்னே தெரியல. ஓகே, டெல் மீ, கிச்சனுக்கு யாராவது வந்தாங்களா?
யாராவது புதுசா சம்படி அன்னோன்? கிச்சன்ல இல்ல, ஐ டோன்ட் திங்க் சோ. வந்திருந்தா லக்ஷ்மி அண்ணி சொல்லிருப்பாங்க, அதுவும் என்கிட்ட சொல்லிருப்பாங்க. ஐ டோன்ட் திங்க் சோ. சரி, அப்போ கிச்சன்ல எவ்வளவு பேர் இருந்தீங்க? கிச்சன்ல ஷெஃப்ஸ் இருந்தாங்க, லக்ஷ்மி அண்ணி இருந்தாங்க, அண்ட் மலிஷ்காவும் இருந்தா. ஆமா, இந்த மலிஷ்கா யாரு? அது மலிஷ்கா என் ஃப்ரெண்ட், ஃபேமிலி ஃப்ரெண்ட். யா, ஜஸ்ட் அ ஃப்ரெண்ட். ஓ, ஓகே. ஆயுஷ், அன்னைக்கு அங்க எவ்வளவு ஷெஃப் இருந்தாங்களோ எனக்கு அவங்க எல்லாரையுமே சந்திக்கணும். ஏன்னா நமக்கு எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்குதோ அது கோர்ட்ல ஒர்க் அவுட் ஆகும். யூனோ, நாம எல்லாத்துக்கும் ப்ரிப்பேர்டா இருக்கணும். ஓகே ஓகே, நான் எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணிடுறேன் அங்கிள். ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணிடலாம். என்னப்பா நீங்க இங்க எதுக்காக வந்தீங்க? நான் இங்க ஏன் வந்தேனா, என் பொண்ணு இங்க இருக்கிறதுனால. நான் ஒரு உண்மையை சொல்லவா, என்னால இங்க உன் கூட இருக்க முடியலனாலும் என் மனசு உன்னையே தான் நினைச்சிட்டு இருந்தது. என் பொண்ணையே நினைச்சுக்கிட்டு இருந்தேன். என் பொண்ணு எப்படி இருக்கா? அச்சச்சோ, நீ அழக்கூடாது, நீ அழாத. போதும்டா, அழாத. உன் அப்பாவும் அழணுமா? இல்ல வேண்டாம். வேணாம்ல. நீ ஒரு சிங்க பொண்ணுடா. யூ ஆர் வெரி ஸ்ட்ராங் லேடி, கரெக்டா? அதான் இப்ப நீங்களே வந்துட்டீங்கல்ல, இன்னும் எனக்கு தைரியம் கிடைச்சிருச்சு. ஆனா அப்பா, நீங்க எதுக்காக இவ்ளோ வருத்தப்படுறீங்க? நீங்க இங்க வரதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. இத பாரு, நான் உண்மையிலேயே ரொம்ப அப்செட்டா இருந்தேம்மா. வீட்டுல நீ இல்லையா, வீட்டோட ஆத்மாவே தொலைஞ்சு போன மாதிரி இருந்தது. உயிர் இல்லாம இருந்தேன். அப்படி எல்லாம் பேசாதீங்கப்பா. இதான் நிஜம். இல்ல அப்பா, நீங்க தான் என்னோட தைரியம், என்னோட தெம்பு. நீங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? சின்ன வயசுல நான் சைக்கிள் ஓட்ட கத்துக்கும் போது, அப்போ சைக்கிள் ஓட்டும் போது நான் கீழே விழுந்துருவேன். அப்பெல்லாம் அப்பாவும் எனக்கு இப்படிதான் தைரியத்தை சொல்லுவாரு, நிறைய தெம்பு தருவாரு. அவர் சொல்லுவாரு, நாம விழுந்தாதான் எந்திரிக்க கத்துக்க முடியும் இல்லையா? ஆனா அவர் உன்னோட இந்த ரூபத்தை பார்க்கலையே. தன்னோட பொண்ணு அடுத்தவங்களுக்காக தான் உயிரிய கொடுக்கறத பார்க்கலையே. ஆனா உனக்கு அடிபடும் போதெல்லாம் எல்லார விடவும் எனக்கு தான் முதல்ல வலிக்குதுமா. எனக்கு தெரியும்பா. ஆனா அப்பா, இங்க பாருங்க, நீங்க எதுவும் வருத்தப்படாதீங்க, கொஞ்சம் கூட படாதீங்க. நீங்க என் கூடவே தான் இருக்கணும். அப்படி இருந்தா எனக்கு இந்த பிரச்சனை ஒண்ணுமே இல்ல. என்னால இதை விட பெரிய பெரிய பிரச்சனையை கூட சமாளிக்க முடியும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.